நம்ம வீட்டில் எப்போவாது அதிகமாக லெமன்லாம் கிடச்சிதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாறு எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஊறுகாய் செய்யலாம். கிளைமேட் சரியில்லையே, எப்படி ஊறுகாய் செய்கிறது, வெயிலில் வச்சு ஊற வச்சு 2 நாள் ஊற வைக்கணும் அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பிரச்சனையே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து நம்ம எலுமிச்சை ஊறுகாய் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எலுமிச்சை எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ஊறுகாய் பண்ண போகிறோம். இதை முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம். சும்மா ஒரு ரஃபாக 4-3 வெட்டி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5-6 போட்டு எடுத்துக்குருவோம். விதையெல்லாம் தனியாக எடுக்க வேணாம், விதையோடையே தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா 4 இப்படி கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது வந்து நம்ம இஷ்டப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண லெமனை குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். குக்கரில் தான் இந்த ஊறுகாய் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் நம்ம வெட்டின ஊறுகாயை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு நான் வந்து நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பூண்டு எடுத்துருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸ்க்கு வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒரு 20 பல் பூண்டு இருக்கும் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம், நம்ம எப்பயுமே பொங்கலுக்கு ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா கலர் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல மிளகாத்தூள் வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஊறுகானாலே கொஞ்சம் காரம் இருக்கணும். அதனால் உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்தளவுக்கு அதிக காரம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி கையை இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கையளவுக்கு இருக்கணும் பார்த்திங்களா, அந்த உப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றக்கூடாது, முங்கி வர அளவுக்கு. லெமனுக்கு உள்ளேயே இருக்கணும் அந்த தண்ணி. பாருங்க, இவ்வளோதான் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். கரெக்டாக லெமனுக்குள்ளே முங்கி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மேலாப்பில் இது வரைக்கும் ஊற்றணுன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊறுகாய் வந்து கொல கொலன்னு வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடலாம். இதுக்கப்புறம் எதுவும் நம்ம சேர்க்குறதில்ல, அப்படியே மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா லெமனை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. அடுத்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஊறுகாய்க்கு பவுட்ரு பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகம் போட்டோம்னா கசக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 2ஐயும் பொரிய விட்டுறலாம். நல்லா 2ம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்புறம் ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் எப்பவும் போல் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பல் பூண்டில் ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுமே எண்ணெயில் போட்டு இது பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும், அதையும் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்ல கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இந்த ஊறுகாய் வந்து நமக்கு வந்து கொலகொலல் தான் இருக்கும். வேக வச்ச லெமனை அப்படியே தாளிப்பில் ஊற்றி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்கப்பட தேவையில்லை. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஊறுகாய் வந்து நல்ல ஒரு பக்குவமாக இருக்கும் பாருங்க, லைட்டாக அப்படியே ரெடி ஆயிரும். நல்லா இருக்கும். ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் ஊற வச்சு செய்கிறத விட ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கலாம், கெட்டெல்லாம் போகவே போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். இது கூட கொஞ்சம் வினிகர் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துடலாம். வினிகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. இப்படியே இருந்தாலும் நல்லா கெட்டு போகாமல் ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா 1 வருஷம் 2 வருஷம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 3 மாதம் எப்படி நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள்
ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஈரமே இல்லாத ஒரு பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும். ஸ்பூன் எடுக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஊறுகாய் எடுக்கிறப்ப நம்ம வந்து அப்படியே கழுவிட்டு வந்து அப்படியே ஊறுகாயில் விடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்சி போயிடும் நம்ம ஊறுகாய். அதனால் எப்பயுமே ஊறுகாயை யூஸ் பண்ணுறப்போ ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணும். கிண்ணமாக இருந்தாலும் ஸ்பூனாக இருந்தாலுமே ஈரம் இல்லாமல் தான் அந்த ஊறுகாயை போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் ஊறுகாய் வந்து பூசணம் எடுக்காமல் இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு செய்வாங்க, சீக்கிரம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஊறுகாய். அதுக்கான காரணமே நீங்கள் ஈர ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கிறதுனால தான். நீங்கள் காஞ்ச நல்ல ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரமும் ஸ்டீலில் பண்ணக்கூடாது, ஒன்று பிளாஸ்டிக்கில் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் நல்லா சுத்தமாக தொடச்சி ஈரமே இல்லாமல் நல்லா ஈரம் இல்லை அப்படின்னு 200% தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊறுகாயை அதில் போட்டு வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே போல் சிலர் வந்து ஊறுகாய் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அந்த ஊறுகாய் கசப்புக்கு காரணம் நம்ம இது லெமன் வெட்டுறப்போ பார்த்திங்கன்னா அந்த விதையும் சேர்த்து வெட்டிடுவோம். அந்த விதையை வெட்டினாலே கசப்பு வந்து அதிகமாக வரும். அதனால் அந்த விதை வெட்டி எடுக்கிறப்போ விதையை வந்து பார்த்து வெட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த ஊறுகாய்க்கு. சரியா? அவ்வளோதான். அருமையான 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் 10 நிமிஷத்தில் ஊறுகாய் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.